ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் ஏப்ஸ் இந்த படத்தோடைய கதையை தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் சரி, இதுக்கு முன்னாடி 3 பாட்டு வந்ததே, அந்த பாட்டை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு புரியும். அந்த படத்தை நான் பார்க்கல, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ளோவில் இந்த படத்தோடைய கதையை பார்க்கலாம். மனுஷங்களுக்குள்ள ஒரு மறதி நோய், அல்சீமர் நோய் பரவிட்டு இருக்கு. இந்த நோயை தடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்சிஸ் அப்படின்ற ஒரு லெபார்டரி என்ன பண்ணுறாங்க, ஒரு வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வைரஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரங்குகள் மேலே அதை பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 5 அறிவு உள்ள அந்த குரங்கு 6 அறிவு உள்ள மனுஷங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. அதுங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி மனுஷங்க மாதிரி யோசித்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. என்னதான் குரங்குகளுக்கு அந்த வைரஸ் அறிவை கொடுத்துருந்தாலும் நம்ம மனுஷங்களுக்கு அது அழிவை தான் கொடுத்துச்சுன்னு சொல்லணும். ஒவ்வொரு மனுஷங்களாம் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மிஞ்சி இருக்க மனுஷங்களும் ஒதுங்கி அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மனுஷங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு என்னதான் குரங்கின நினச்சாலும் சில கெட்ட மனுஷங்க இருக்காங்க. அவங்களாம் அவங்களோட ஆயுதத்தை திரட்டிட்டு அந்த குரங்கினத்துக்கு எதிராக சண்டை போட வராங்க. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து குரங்கினத்தை சீசர் அப்படின்ற ஒரு குரங்கு காப்பாத்துது. அந்த சீசர் தான் இனத்தை காப்பாற்றி அதோட உயிரை விட்டுருக்கும். இதுக்கப்புறம் அவங்களும் இப்போ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் போன பார்ட் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த பார்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போது இந்த காலகட்டத்தில் குரங்கினத்துக்கு தான் இந்த உலகமே சொந்தமாக இருக்குது. மனுஷங்க சில பேர் மட்டும்தான் அங்கங்கன்னு சிதறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் சீசரோட உடம்பு, அதாவது தான் இனத்துக்காக தியாகம் பண்ணி உயிரை விட்ட சீசருக்கு சகல மரியாதைகளும் பண்ணி அவரோட உடம்பை அடக்கம் பண்ணி எரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர சந்ததிகளும் சீசரோட வழிமுறையை பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல மரியாதை செலுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் பல ஜென்ரேஷன்ஸ் மாறுது. இந்த கூட்டம், குரங்கு கூட்டம் என்னதான் ஒத்துமையாக வாழ்ந்துட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுனால அங்கங்கன்னு சில கூட்டங்கள் பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்குது. இப்படி வாழ்கிற அந்த குரங்கு கூட்டம், ஒவ்வொரு கூட்டமும் அவங்க எல்லையை விட்டே வர்றதையே அவங்க நிறுத்திடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனால் ஏதாவது விபரீதமாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதுனால அவங்க ஊருக்குள்ளேயே அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் இந்த கழுகு கூட்டம். இந்த கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஒரு விழா நடக்கும். ஆளாளுக்கு கழுகு முட்டையை எடுத்துகிட்டு அதை பொரிய வைப்பாங்க. அதுலேருந்து வர கழுகை இவங்களே வளர்த்து அதுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அது கூட ஒரு பந்தத்தை ஏற்படுத்திப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த கழுகை இவங்களுக்காக மீனெல்லாம் வேட்டையாடிட்டு வரணும்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி தான் இந்த கூட்டத்தை சேர்ந்த 3 பசங்க, அதாவது நம்ம படத்தோடைய ஹீரோ நோவா, அவனோட தோழி சோனா, அனயா, இவங்க 3 பேரும் அங்கே கழுகு முட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அம்மா கழுகு அங்கேருந்து போனதுனால இவங்க அந்த முட்டை எடுக்கலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா 3 முட்டை தான் இருக்குது. அதாவது இவங்களுடைய விதிமுறைப்படி அங்கே எத்தனை முட்டை இருக்கோ அதில் ஒரு முட்டை வச்சுட்டு தான் மீதி முட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ரூல்ஸ். சரின்னு அப்போ நம்ம நோவா என்ன சொல்கிறான், இந்த 2 முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது இன்னொரு பக்கம் ஒரு கழுகு சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தா அங்கே கழுகுடைய முட்டை இருக்கிறத நம்ம நோவா பார்த்துடுறான். சரின்ட்டு அங்கே எடுக்கலான்னு சொல்லி போனால் அந்த இடத்துக்கும் இவங்க நிற்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு அகல பாதாள இடமே இருக்குது. ஸோ அவனால் குதிக்க முடியாது. ஆனால் டக்குன்னு அவன் பக்கத்தில் இருந்த ஒரு கம்பி எடுத்து அந்த பக்கம் குதித்து அதை வச்சு மேலே ஏறி அந்த முட்டை எடுக்க போகிறான். சரியா முட்டை எடுக்க கையை வைக்கிறான். அந்த நேரம் அந்த அம்மாக்களுக்கு இங்கே ஓடி அவனை இடிச்சது பாருங்க. அந்த முட்டை எடுத்த கையோட அப்படியே கீழே விழுகிறான். அதை பார்த்த நம்ம சோனாவும் அணையாவும் பார்த்துடாடே அப்படின்னு கத்துறாங்க. ஒத்த கையில் குச்சியை பிடிச்சி நம்ம நோவா தப்பிச்சிடுறான் கீழே விழாமல். இதுக்கப்புறம் முட்டை கிடச்ச சந்தோஷத்தில் இவங்க 3 பேரும் குதிரையில் ஏறுறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தா நோவாவோட குதிரையில் இருந்த அந்த துணியை மட்டும் காணோம். அந்த துணி எடுத்துகிட்டு யாரோ ஓடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து இவங்க ஃபாலோ பண்ணி அந்த குதிரையில் போயிட்டுருக்காங்க. அப்படியே போனால் ஒரு குகை பகுதிக்கு பக்கத்தில் போய் அந்த உருவம் மறைஞ்சிருது. இவங்களும் பயத்தோட நம்ம நோவா அந்த துணியை போய் எடுத்துகிட்டு அதை மோப்பம் பிடிச்சி பார்த்தா அதில் மனுஷங்களோட வாசனை அடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க பயந்து போய் அங்கேருந்து அந்த குதிரையில் அப்படியே வந்துடுறாங்க ஊருக்குள்ளே. இப்போது நம்ம நோவா அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்க ஊரில் இருக்க அவங்க அம்மா நம்ம நோவா மேலே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம நோவா அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறான். அவங்க அப்பா யாருன்னா இந்த ஊருக்கே தலைவர் அவர் தான், இந்த கிராமத்துக்கே. அது மட்டும் இல்லை, கழுகுகள் கூட எப்படி பேசணும், வேட்டையாட சொல்லித்தரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மக்களுக்கு சொல்லித்தரணும் இவர் தான். இவரோட கழுகு பேர் சூர்யா. அந்த கழுகு நம்ம ஹீரோவை அடிக்கடி கொத்திட்டு போயிடும். அதுக்கு நம்ம ஹீரோ மேலே சரி காண்டி. நோவாவை அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நம்ம நோவா அந்த முட்டை எடுத்த விஷயத்த சொல்ல அதுக்கு அவங்க அப்பா சந்தோஷப்படுறாரு.
நம்ம நோவாவோட துணியில் அந்த மனித வாடை அடிக்கிறத அவர் கண்டுபிடிச்சி கேட்க, சில பேர்கிட்ட இந்த துணியை கொடுத்து நீங்கள் இது என்னன்னு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம நோவா இந்த விஷயத்தெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல அவங்களும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சாப்பாடெல்லாம் அங்கே எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம நோவா போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு மனுஷன் நுழைஞ்சதை அவன் பார்த்துடுறான். இதை பார்த்தோன்னே அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை துரத்திட்டே போக, அந்த சமயம் அந்த மனுஷன் நோவா உடம்புல கட்டி வச்சிருந்த அந்த முட்டையை இடித்து உடச்சி விட்டுறான். உடச்சி விட்டு அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறான். நம்ம நோவாவால் பிடிக்கவே முடியல. ஸோ அடுத்த நாள் காலையில் அந்த விழா நடக்க போது எல்லார் கையிலையும் அந்த முட்டை இருந்தே ஆகணும். இப்போ நம்ம நோவாவோட முட்டை உடஞ்சி போச்சு. இந்த விஷயத்த நைட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் அடுத்த விழாவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நோவா விட்டு கொடுக்கல. நான் போகிறேன், இன்றைக்கே போயிட்டு நைட்டுக்குள்ளே ஒரு முட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போகிற வழியில் அவங்க அப்பா அனுப்புன ஆளுங்கள்லாம் இறந்து போன நிலையில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நோவா என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேச, அப்போது அந்த இடத்துக்கு சில கூட்டம், குரங்கு கூட்டம் வருது. அதை பார்த்தோன்னே இவன் போய் பதுங்கிக்கிறான் ஒரு இடத்துக்குள்ளே. அவங்க அப்பா அனுப்புன ஆளுங்க கிட்ட தான் அந்த துணி இருக்கும்ல, அந்த துணியை பார்த்தோன்னே இந்த துணியில் மனுஷ வாடை அடிக்குது. ஸோ இவங்க கிட்ட தான் அந்த மனுஷி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை தேடி இவங்களும் போயிட்டுருக்காங்க. இவங்களும் ஒரு பொண்ணை தேடி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை, ஒரு பொண்ணு தான். இப்போது இந்த துணினால் இவங்க கிட்ட தான் அந்த பொண்ணு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஊருக்கு எப்படியாவது போகணுன்னு சொல்லி பார்க்க, அந்த நேரம் நோவாவோட குதிரை சத்தம் போடுது. அதை பார்த்தோன்னே இந்த குதிரையை நம்ம அடித்து ஓட விட்டோம்னா அது நேராக அதோட ஊருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்து ஓட விட, அதுவும் நேராக அப்படியே ஊருக்கு தாங்க போகுது. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நோவா இவங்களுக்கு முன்னாடி போய் மக்களை எச்சரிக்கணும்னு சொல்லிட்டு வேறு வழியில் போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க முந்திக்கிட்டாங்க. அங்கே போயிட்டு ஊரையே எரிச்சிடுறாங்க. இந்த சமயம் நம்ம நோவா அங்கே போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அம்மாவையும் காப்பாற்ற, அவங்க அம்மா நம்ம அப்பா அங்கே தான் இருக்காரு, நீ போய் அவரை காப்பாற்று அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த சமயம் எல்லா அந்த குரங்கு கூட்டம் இந்த மக்களை அடித்து போட, இப்போ நம்ம நோவா மட்டும் அந்த இடத்துக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை போய் காப்பாற்றுறதுக்காக. அங்கே போனால் அவங்க அப்பா கழுகு கூட்டத்தை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த எல்லா கழுகையும் அவர் அவுத்து விட்டுட்டு இருப்பாரு. அவர் கூட போயிட்டு நம்ம நோவாவும் அவுத்து விட்றான். இந்த விஷயத்த, அதாவது நோவா ஏறின விஷயத்த இந்த கூட்டத்தோட தலைவன் பார்த்துட்டு அவனும் மேலே வந்துடுறான். இப்போது ஒரு ஊர்னு இருந்தால் அந்த ஊரோட தலைவனை எதிர்த்துட்டாலே போதும், அதாவது அந்த ஊரோட தலைவனை கொண்டுட்டாலே போதும், அவங்க மக்கள் அடிமையாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது இவங்க அப்பாவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் வந்திருக்கான். அப்படி கொண்டுட்டா அவங்க மக்களை அடிமை பண்ணிடலாம்ல. இப்போது அங்கே போயிட்டு இவங்க 2 பேரையுமே அவன் பொழக்கிறான். இந்த நேரம் நம்ம நோவா அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி முடிஞ்ச அளவு போராடுறான். ஆனால் அவனால் முடியல. கடைசியில் அந்த குரங்கு கூட்டத்தோட தலைவன் நம்ம நோவாவை தள்ளி விட்டுட்டு அவங்க மக்கள் முன்னாடி அவங்க அப்பாவை சாகடிச்சிடுறான். இதை பார்த்து எல்லாரும் இப்போது அவனுக்கு அடிமையிடுறாங்க. அந்த மக்களை கட்டி போட்டு இவனும் இழுத்துட்டு போகிறான். அங்கேருந்து விழுந்த நோவா இப்போ தான் எழுந்திரிச்சு பார்க்குறான். அங்கே சுற்றி முற்றி இவங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை கூட காணோம். இப்போது ஒரு இடத்துல அந்த கழுகு சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதை பார்த்து அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறான். அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா இறந்து அவங்க பொணமாக இருக்கார். அதை பார்த்து இவன் ரொம்பவே வேதனையோட, என்னால் உங்களை காப்பாற்றவே முடியல, என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகத்தோட அந்த இடத்துலையே அவங்க அப்பாவுக்கு ஒரு சமாதியை வச்சு அங்கே ஒரு சபதம் எடுக்கிறான். நம்ம மக்கள் எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வருவேன், இந்த ஊரை பழையபடி மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து குதிரை எடுத்துகிட்டு கெத்தாக கிளம்புறான். அப்படியே குதிரையில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் காற்று பலமாக அடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்மளாலலாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோன்னு நைட் நேரத்தில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான். காலையில் எழுந்திரிக்கும் போது அவன் பக்கத்தில் அந்த சூர்யா கழுகு உட்காந்துருக்கு. அதை பார்த்தோன்னே, வாப்பா நீயும் என்ன மாதிரி சபதம் எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கையில் உட்கார சொல்கிறான். அப்போது அது எப்பயும் போல் அவனை கொத்திட்டு போயிடுது. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குழி இருக்குது. அதை பார்க்காம அவன் நடந்து வந்ததுனால அந்த குழிக்குள்ளே அவன் விழுந்துடுறான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய குரங்கு நிற்கிது. அவன் கையில் எடுத்துகிட்டு வந்த மின்சார தடி எடுத்து அவனுக்கு எதிராகவே நீட்டுது. அந்த மின்சார தடி யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா, அந்த முகமூடி குரங்குங்க வந்துச்சுல, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு தடி மட்டும் அவங்க ஊரில் விழுந்திருக்கும். அதை தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இவன். இப்போது அதை வச்சு மிரட்ட, நீ யார், அவங்க கூட்டத்தில் ஒருத்தனா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம நோவா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்டால் அந்த குரங்கு, அப்போ நீயும் நல்லா வந்தானா அப்படின்ற மாதிரி அந்த குரங்கு சொல்லுது. என் பேர் தான் ராக்கா,
நான் தனியாக தான் இருக்கேன், நான் சீசரோட வழிமுறையை பின்பற்றுறவன், என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் அந்த குரங்கு கூட்டம் எங்கள் இனத்தை எல்லாத்தையுமே அழிச்சிடுச்சு, அதில் கடைசியாக இருக்குது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது கழுத்தில் இருக்கிற அந்த ஒரு டாலரை காமிக்குது. அந்த சின்னத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது சீசரோட சீடன் அப்படின்றதுக்கு அது வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. அப்படியே போயிட்டு அங்கே இருக்கிற புத்தகத்தை எடுத்து அது காட்டுது. இதுதான்ப்பா புத்தகம், முன்னாடி காலத்தில் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தது, ஆனால் இப்போ இருக்கவனுங்க தான் முட்டாளாக இருக்கானுங்க, படிக்க கூட தெரில அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த புத்தகத்தை காட்டுது. அந்த புத்தகம் அப்படின்றது சிந்தனைகளை எழுத்தாக மாற்றி வைக்கிற ஒரு கருவி அப்படின்ற மாதிரி ராக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம நோவாக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்போ நம்ம ராக்கா, நம்ம மனுஷங்களும் நல்லவங்க தான், அவங்க நம்மளோட நண்பர்கள், நம்ம சீசருக்கு அவங்க ஒரு காலத்தில் உதவி பண்ணியிருக்காங்க, அதனால நானும் மனுஷங்களை உண்மையிலே நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம நோவாக்கு ஷாக்கு. ஏன்னா இன்ன வர அவன் வாழ்நாளிலே மனுஷங்கனாலே எதிரிங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் வாழ்ந்துட்டு வந்திருப்பான். இப்போ இதை கேட்டோடனே என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். சரி ஓகே, என் மக்களை நான் தேடி போயிட்டுருக்கேன், அவங்கள எப்படி தேடி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து நிற்கிறா, அதாவது இவங்க ஊருக்கு வந்தால. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஏய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோவா ஓட. அப்போது அந்த ராக்கா, இல்லை நீ பொறுமையாக இருப்பா, அது ஒரு பொண்ணு, அவள் ஒன்றை தேடி தான் வந்துட்டு இருந்திருக்கா, உங்கள் ஊருக்கு வந்ததும் ஒன்றை தேடி தான், ஆனால் எதுக்காகலாம் தெரியலை அப்படின்ற மாதிரி ராக்கா சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே குதிரையை எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக போகிறாங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுதா, சரின்னு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. அதை பார்த்த ராக்கா அவளுக்கும் சாப்பாடு கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம நோவா யோசிக்கிறான். அப்புறம் சரின்னு அந்த சாப்பாடை தூக்கி போட அந்த பொண்ணு என்னமோ குரங்கு மாதிரி வந்து அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகுது. இதை பார்த்து நம்ம நோவா ஆச்சரியமாக பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேரும் அந்த குதிரையில் கிளம்ப. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீயும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணும் ஏறிக்குது அந்த குதிரையில். இப்போது அவங்க அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும்போது சில வரி குதிரைங்களை பார்க்குறாங்க. அதை பார்த்த நம்ம நோவாவும் ராக்காவும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க என்ன வரையும் அந்த மாதிரி விலங்க பார்த்ததே இல்லை. என்னடா இது குதிரையோட உடம்புல வரி வரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல நிறைய மனுஷங்க காட்டுவாசிங்களாக வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம நோவா என்ன பண்ணுறான், நான் என் மக்களை தேடி போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிரையில் கிளம்ப. கொஞ்சம் பொறுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கா என்ன பண்ணுறான், அவன் கழுத்தில் மாட்டியிருந்த அந்த டாலர் இருக்குல்ல சீசரோட சிம்பிள், அதை எடுத்து அவன் கழுத்தில் மாட்டிக்க சொல்கிறான். எனக்கு என்னமோ தெரில, நீ இதை வச்சுக்கோ, நீ சீசரை இதுக்கப்புறம் மறக்கவே கூடாது, அதனால தான் இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம நோவாவும் அதை வாங்கி வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். என்னடா நீங்கள் மனுஷனோன்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத மாதிரி மாறி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நிலைமையை பார்த்து இந்த பொண்ணு வேதனைப்படுறா. ஆனால் அந்த நேரத்தில் வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டோடனே அங்கே இருந்த காட்டுவாசிங்க விலங்குங்கள்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடயே இந்த பொண்ணும் ஓடுறா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த குரங்கு, அதான் முகமுடி போட்ட அந்த குரங்கு கூட்டம் வந்திருக்கு. அதுங்க இந்த பொண்ணை தேடி தான் வந்திருக்குதுங்க. சரி, அந்த மனுஷங்க எல்லாரையுமே அது வேட்டையாட ஆரம்பிக்குது. இப்போது அந்த பொண்ணும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. இது எல்லாம் நடக்கிறத பார்த்து நம்ம நோவா மறுபடியும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு எங்கன்னு தெரில, ஏன்னா அந்த புல்லுக்குள்ளே அவள் போய் ஒளிஞ்சிருக்கிறதுனால அவனால் பார்க்க முடியல. இப்போது நீ எங்கே இருக்கன்னு கத்த. அப்போது டக்குன்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு நோவான்னு பேசுகிறா. அதை கேட்ட உடனே நம்ம நோவாக்கு ஆச்சரியம், என்னது நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த நோவாவை போய் தூக்கிட்டு குதிரையை வச்சுட்டு ஓடுறான். இதெல்லாம் பார்த்த பின்னாடி வந்த அந்த குரங்கு இனம் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்தவங்க முகமுடி கூட்டத்தை திசை திருப்புறதுக்காக குதிரையை ஓட விட்டு அவங்கள திசை திருப்பிடுறாங்க. இப்போ இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு பேச தெரியுமா, ஏன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்காக என் பேர் மே, என்ன மாதிரி நிறைய மக்கள் இருந்தாங்க, ஆனால் அவங்க எல்லாரையுமே அந்த குரங்கு கூட்டம் கொண்டுட்டாங்க. அம்மா நிறைய குரங்குகிட்ட பேசக்கூடாது, பேசினா ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நோவா அப்புறம் ஏன் என்னை தேடி வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்காக நீ ரொம்ப நல்லவனாக இருந்த, நீ ஒரு புத்திசாலின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு அந்த முகமுடி கூட்டம் உங்கள் மக்களை எங்கே கொண்டு போச்சுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம நோவா சரி எங்களை அங்கே கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது மே இவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போக, அந்த இடத்துல அந்த பாலத்துக்கு 2 பக்கமும் அந்த ஆளுங்க வந்து சுற்றி போட்டுடுறானுங்க.
அங்கே வந்த அந்த முகமுடி குரங்குங்க மேவை கூட்டு போகிறதுக்காக வரானுங்க. அப்போன்னு பார்த்து அந்த பாலத்துலேருந்து கீழே விழுந்துடுறா. அப்போது தண்ணியில் மாட்டிக்கிட்டு இருக்க அவளை போய் காப்பாற்றலான்னு சொல்லி நம்ம ராக்கா போகிறான். காப்பாற்றி முடிக்க அவளை காப்பாற்றிட்டு அவன் போய் தண்ணியில் மாட்டிக்கிறான். அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ பேலன்ஸ் பண்ணியிருக்க நம்ம நோவா அவனை காப்பாற்றலான்னு போக அங்கே வந்த ஒரு தடிய குரங்கு நம்ம நோவாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம நோவாவால் காப்பாற்ற முடியலை. அந்த கயிறை அத்து விட்டதுனால அங்கேருந்து அந்த ராக்கா அப்படியே கீழே விழுந்துடுறான் அந்த தண்ணியில். அந்த இடத்துலையே இறந்தும் போயிடுறான். இதை பார்த்த நோவாவும் மேவும் ரொம்பவே சோகமடைகிறாங்க. நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே வந்து அந்த குரங்குங்க இவங்க 2 பேரையுமே கட்டி போட்டு அவங்களோட இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய குரங்குங்க இவங்கள மாதிரி இருக்குது. நம்ம நோவாவை மட்டும் இந்த இடத்துல விட்டுட்டு மேவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம நோவாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அங்கேருந்து ஓடி வந்த சோனா நம்ம நோவாவை கட்டி பிடிச்சிக்கிறா. சோனா மட்டும் இல்லை, அணையா, நம்ம நோவாவோட அம்மா, நோவாவோட மக்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்னதான் அவங்கள அடிமை மாதிரி நடத்தினாலும் அவங்கள சுதந்திரமாக தான் இங்கே சுத்த விட்டுருக்கான். இதெல்லாம் என்னன்னு புரியாமல் நம்ம நோவா அங்கே முழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த குரங்கு கூட்டத்தோட அரசன் வந்துடுறான். அந்த குரங்கு அரசன் மாசாக என்ட்ரி கொடுக்க அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற குரங்கு எல்லாமே அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவன் பெருசாக ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறான். அவனோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது மனுஷங்க இதுக்கு முன்னாடி உருவாக்கி வச்சுருந்த ஒரு பங்கர் இருக்குது. இந்த பங்கருக்குள்ளே மனுஷங்களோட பல அறிவுகள், பல ஆயுதங்கள் அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதை எப்படியாவது திறந்து அதில் இருக்கிறத எடுத்து நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்றது தான் இந்த அரசனோட பிளானு. ஆனால் அந்த பங்கரை எவ்வளவோ வெடி வச்சு அவன் வெடிக்க ட்ரை பண்ணாலும் அவனால் அதை திறக்கவே முடியலை. எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் இதை திறந்து நம்ம அதை சொந்தமாக்கிப்போம், மொத்தமாக மனித கூட்டத்தையே நம்ம அழித்து நம்ம இனத்தை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை காட்டுறாங்க. இவன் யாருன்னா இந்த அரசன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்ததே இவன் தான். கரையோரத்தில் ஒதுங்கி சாக கிடக்கும்போது இந்த குரங்கு கூட்டம் தான் அவனை காப்பாற்றிருக்கும் போல். அதனால அந்த அரசனுக்கு அவன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் மனுஷங்களோட அந்த குரங்குங்க இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஸோ அதனால இந்த உலகம் குரங்குகளோடது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒன்று சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசனுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு வாசியும் தெரியும். அதனால இந்த ரோமானிய அரசர்கள்லாம் எப்படி ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம குரங்கு அரசனுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவனும் இப்போது அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ்யத்தையே உருவாக்கணும்னு ஆசையில் இருக்கான். ஆனால் அவனுக்கு மனுஷங்க எப்படி இருந்தாலும் நம்மளை ஒரு நாள் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பங்கருக்குள்ளே இருக்க அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மொத்த மனித இனத்தையே வந்து கொன்னுடலாம். அதுக்கப்புறம் முழுசாக நம்மளே ஆளலாம் இந்த பூமியை அப்படின்றது தான் இவனோட பிளானு. ஸோ இவனுக்கு உதவியாக இந்த ஆள் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்த அவர்கிட்ட என்ன அவனுக்கு வெக்கமே இல்லையா, நம்ம மனுஷங்களுக்கு எதிராக நீயே வேலையை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் இதில் என்ன வைக்கப்படுறதுக்கு இருக்குது, அவங்க தான் இப்போது ஆள ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும், நீயும் வாழ பழகிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி அந்த குரங்கு அரசன் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருக்கான், அதை நீ போட்டு வா, அரசன் உன் கூட பேசணும்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றான். இப்போது அந்த இடத்துக்கு போனால் நம்ம மட்டும் இல்லை, நோவாவையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்கான் அந்த குரங்கு அரசன். ஏன்னா நோவா இந்த வீர தீர சாகசங்கள்லாம் பண்ணி இங்கே வந்திருக்கான்ல, அதனால அவனை கூப்பிட்டு இங்கே பாரு, இந்த பங்கரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவன்கிட்ட மதிப்பை வந்து அவனுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பங்கரை எப்படியாவது திறக்கணும், நீ புத்திசாலின்னு கேள்விப்பட்டேன், நீ என் கூட கூட்டு சேர்ந்துட்டேன், நம்ம இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறான். ஆனால் அதுக்கு நம்ம நோவா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நம்ம மேவை எதுக்காக இவன் கடத்தி கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேவோட மக்கள் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட தான் இந்த பங்கரை திறக்கிறதுக்கான மேப் இருந்திருக்கும் போல். அதனால தான் அவங்க மக்களே அழிச்சிருப்பான். அதில் என்னமோ நம்ம தப்பிச்சு ஓடி வந்திருப்பான். அவள் அந்த மேப் எடுத்துகிட்டு வந்ததுனால அவளை தேடி தான் வந்திருப்பானுங்க இவனுங்க. இப்போது அதுக்காக தான் மேவையும் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. நம்ம கிட்ட வந்து அந்த குரங்கரசன் உன் உதவியும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்குமே என் இனத்தை அழிக்கிறதுக்கு நானே உதவி செய்வேன்னு நினச்சியா, போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் திட்டி விட்றா. இப்போது நம்ம நோவா அங்கேருந்து கீழே வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம நினச்சதோட நிறைய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது, நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காமலே இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அந்த மனுஷங்களை பற்றி. இப்போது ஓரமாக தனியாக போய் அவன் இதெல்லாம் நினச்சி வேதனையில் இருக்க அந்த நேரத்தில் அந்த கழுகு, அதான் அவங்க அப்பாவோட கழுகு அங்கே வந்து நிற்கிது. இதை பார்த்த இவன்
வேணாண்டா நீயும் வந்து கடுப்பேத்தாத போடா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கழுகு இவனோட தோளில் வந்து உட்காந்துக்குது. பார்த்த இவனுக்கு ஒரே ஷாக்கு. இன்ன வரையும் இவன் கூட அது ஒட்டவே ஒட்டாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலே இருக்கிற மாதிரி இவன் மேலேயும் அது வந்து உட்காந்துக்குது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. மக்களை எப்படியாவது இந்த குரங்கு அரசன் கிட்டேருந்து மீட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு வெறி வருது இவனுக்கு. அங்கேருந்து மேக்கிட்ட போய் உதவி கேட்குறான். அதுக்குமே நான் எதுக்குடா உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம நோவா நம்ம சீசர் காலத்திலேயே மனுஷங்களும் குரங்குகளும் ஒன்றா தான் வாழ்ந்தாங்க, அதனால நம்ம இப்பயும் அதே மாதிரி வாழலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்குமே மனுஷங்க தாண்டா ஃபஸ்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க உருவாக்கின வைரஸ்னால தான் உங்களுக்கே இவ்வளோ அறிவு வந்தது, நம்மளால் ஒன்றாவே வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம நோவாவும் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு, இவங்க எழுப்பியிருக்கிற இந்த சுவர் இருக்குல்ல, அதாவது அவங்க கடல் பகுதிக்கு பக்கத்தில் தானே இருக்காங்க, அந்த அலைலாம் வந்து இவங்களை வந்து தாக்கிடக்கூடாதுன்னு சுவரை வந்து எழுப்பி வச்சுருப்பானுங்க, அந்த சுவரை வந்து உடைக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கேட்குறான் மேக்கிட்ட. அதை கேட்டவுடனே மேக்கும் ஆஹா இவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் திட்டத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அந்த பங்கருக்குள்ளே போகிறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. போகிறப்ப சூனா அணையா இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டே நம்ம நோவம் வந்துடுறான். வந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மேக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க 3 பேரும் இப்போது அங்கேருந்து அதாவது அந்த இடத்துலேருந்து கீழே போயிட்டு பதுங்கி அந்த பங்கரோட பின்னாடி பக்கம் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும், அந்த வழி அந்த ஃபேன் ஓட்ட வழியாக பங்கருக்குள்ளே நுழையிறானுங்க. அங்கே போய் பார்த்தா பெருசாக பீரங்கிலாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சப்ளையை ஆன் பண்ணி விட்றாமே, ஆன் பண்ணோடனே பங்கருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் ஆன் ஆகுது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் ஆகியும் இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை அப்படியே தான் இருந்திருக்கு. இப்போ அங்கேருந்துமே எதையோ தேடி போகிறா ஒரு பக்கமாக. இவங்க 3 பேரும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கே ஒரு புத்தகத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே நோவா இதான்ப்பா புத்தகம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை விரித்து காட்டுறான். காட்டும்போது அதுக்குள்ளே ஏபிசிடிலாம் இருக்கும்ல, அதில் வந்து ஜூவில் இந்த குரங்குகள்லாம் அடைச்சி வச்சுட்டு மக்கள் வெளியே இருந்து பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த பிக்சர்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னது மனுஷங்க நம்மளை கூண்டில் வச்சு பார்க்குறாங்களா, அவ்வளோ அறிவாக இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நேரம் மே வந்து என்ன பண்ணுறான், ஒரு கன் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் எதுக்காக முக்கியமாக வந்திருப்பானா ஒரு ஆடிஸ்கை தேடி தான் வந்திருப்பான். அதையும் அவன் வந்து எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து 3 பேரையும் வாங்க இப்போ நம்ம இந்த பங்கரோட கதவு திறந்த உடனே உங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு எப்படியாவது டக்குன்னு ஓடிடுங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க, அவன்கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்ட்டு அந்த கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்ட்டு, நம்ம குரங்கரசன் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். அவங்க கூட்டத்தை கூட்டிகிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்கான். ஏன்டா என்ன கேவா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே நோவாவோட கழுத்தில் கத்தியை வைக்க, அப்போவுமே அவள் கையில் இருந்து அந்த கன் எடுத்து பொட்டுன்னு சுட்டுடுறான். அதை பார்த்தோன்னே தான் அங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியுது, ஓ கன்னுன்னு இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, அது சுட்டாங்கன்னா எல்லாம் செத்துருவாங்கன்னு அவங்க இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறானுங்க. இப்போது நம்ம மேவை அட்டாக் பண்ண வர மே அங்கேருந்து வெளியே போயிட்டு அங்கேருந்து அதாவது இந்த சுவர் அணையெல்லாம் திரட்டி வச்சுருப்பானுங்கல்ல தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, அந்த அணையில் வந்து பாம்பை வச்சுட்டு தான் இவங்க வந்து உள்ளே வந்திருப்பானுங்க. அந்த பாம்பை வந்து இப்போவுமே வெடிக்க வச்சிடுறான். வெடிக்க வச்சதுனால அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அடிச்சுக்கிட்டு இப்போது வருது. அது அப்படியே அந்த பங்கருக்குள்ளே வரப்போகுது. அதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்போது பங்கருக்குள்ளே தான் வராங்க. அந்த ஊருக்குள்ளே அந்த தண்ணி வர ஆரம்பிக்குது. இப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பங்கருக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மேலே ஏறுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நோவாவோட வழிகாட்டுதல் மூலியமாக அவங்க மக்கள் எல்லாருமே அந்த பங்கருக்கு மேலே வந்து சேஃப்டியாக நின்றுறாங்க. ஆனால் அந்த நேரம் அந்த குரங்கரசன் அங்கே வந்துடுறான். அவன் வந்து நம்ம நோவாவை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன்கிட்ட இல்லாதது நம்ம நோவா கிட்ட ஒன்று இருக்குது, அந்த கழுங்க கூட பேசுகிற அந்த திறமை. இப்போது அந்த மக்களோட சேர்ந்து நம்ம நோவாவும் ஒரு பாட்டு பாடி அந்த கழுகுங்கள்லாம் வர வைக்கிறான். அது வர வச்சோடனே அந்த கழுகு எல்லாமே குரங்கு அரசனை அட்டாக் பண்ணி அவனை அந்த இடத்துலேருந்து கீழே தள்ளி விட்டுருது. அவனும் அங்கே அப்படியே விழுந்து செத்துடுறான். சொன்ன மாதிரியே நம்ம நோவா இவங்க மக்களை மீட் எடுத்துட்டான். இதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கே திரும்புகிறாங்க. அங்கே போய் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம மே வந்து நோவாவை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு வரா. நம்ம நோவாக்கு மே மேலே கோவம்லாம் இல்லைங்க. போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறான், நீங்கள் மனுஷங்க எங்களை மறுபடியும் அடிமையாக்க நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு போராடுவோம், முன்னே இருந்ததோட பலசாலியாக நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போது நம்ம இல்லை சீசர் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ்கிறதே மேல் தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல, அப்போது நம்ம நோவா என்ன பண்ணுறான், அவன் கழுத்தில் இருக்கிற அந்த சீசரோட சிம்பிள் இருக்குல்ல அதை கழட்டி நம்ம மேக்கிட்டே கொடுக்குறான். இதை பார்த்த மேக்கும் ஆச்சரியம். அங்கேருந்து எந்த பதிலும் சொல்லாமல் நம்ம அப்படியே வரா. அவள் இன்ன வரையும் பின்னாடி கையில் துப்பாக்கி வச்சுட்டு இருந்திருக்கா. இவன் ஏதாவது பண்ணான் அப்படின்னா இவனை சுட்டுலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பான். ஆனால் இவன் சொன்னதை பார்த்தோன்னே சரின்ட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவா.
இப்போது இதுக்கப்புறமே எங்கே போகிறான்னா ஒரு பங்கருக்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு ஆடிஸ்க்கு அவள் எடுத்தால அந்த பங்கர்லேருந்து அந்த ஆடிஸ்க்கை அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட கொடுக்குறான். அங்கே இருக்கவங்க எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப காலத்துக்கு இந்த ஆடிஸ்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அவங்க அதை வாங்கிட்டு போய் ஒரு மிஷினில் வைக்க, அதை அவங்க வாங்கிட்டு போய் அந்த மிஷினை ஆன் பண்ண, அங்கேருந்து அவங்களுக்கு ரேடியோ சிக்னல் ஆக்டிவேட் ஆகுது. இன்னொரு முனையிலேருந்து ஆளுங்க பேசுகிற சத்தம்லாம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லிடுங்க. இந்த படமே வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி 3 பார்ட்டி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருக்கேன், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, signing off.